ஓகே கேஸ். ஸோ இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட் இஸ் ரைட் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ரைட் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பட் அது என்ன அப்படிங்கிறத இந்த செஷன்ல கம்ப்ளீட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ ரைட், வாட் இஸ் ரைட், ரைட் எதுக்காக யூஸ் பண்றோம், அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த செஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம். ரைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செஷன் இது, சரிங்களா? இன்டர்வியூக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன். இன்டர்வியூ ரைடில் வந்து இன்டர்வியூ சம்மந்தமாக ரைடில் சில கேள்விகள் இருக்குது. வாட் இஸ் ரைட், எப்படி ரைடு ஒர்க் ஆகுது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது மாதிரி கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரைடு கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஸ்க்ராட்ச்லேருந்து வர்றேன். ஒரு டேட்டா சென்டரில் ஒரு சர்வர் புதுசாக உள்ளே வருது, சரிங்களா? அது வந்து எதர் ஃபிசிக்கல் சர்வர் வந்து அந்த சர்வர் வந்து எதர் விண்டோஸ் சர்வரா இருக்கலாம் அல்லது ESXi இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஒரு இந்த பண்றேன். ஸோ ஒரு பிசிக்கல் டேட்டா சென்டர், ஒரு டேட்டா சென்டர்ல நம்ம ஒரு பிசிக்கல் சர்வர் வாங்குறோம், புதுசா வாங்குறோம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ESXi கூட வச்சுக்கலாம். ஸோ என்னோட ESXiல விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் எனக்கு கெப்பாசிட்டி பத்தல, லைக் ரிசோர்ஸ் பத்தல, கம்ப்யூட் ரிசோர்ஸ் வந்து பத்தல, CPU RAM வந்து பத்தல. ஸோ தே வாண்ட் ஆட் நியூ ESXi இந்த கிளஸ்டர்ல புதுசாக ஒரு ESXi ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்றாங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு அப்படி அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம உள்ள போகலாம். ஸோ பிசிக்கல் சர்வர் வந்து உங்க கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஒரு பிசிக்கல் சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் ஸ்ட்ரீம் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டோர் ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த சர்வரை வந்து டேட்டா சென்டருக்குள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அகைன் ஐம் ஷோவிங் வாட் இஸ் பிசிக்கல் சர்வர் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிசிக்கல் சர்வர். இது வந்து ரேக் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதெல்லாமே ஹார்ட் டிஸ்க் போடுற பே. இந்த இருக்குல்ல அந்த சிகப்பு கலரா பட்டன் இருக்குல்ல, ரெட் கலர் பட்டன், இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க் பே. ஸோ இந்த மாதிரி சர்வர் இப்போ டேட்டா சென்டருக்குள்ள சர்வர் ஸ்டோரேஜ் இதெல்லாம் கொண்டு வரும்போது அவங்களே கான்ஃபிகர் இந்த கனெக்ஷன் கேபிள் கனெக்ஷன்லாம் வந்து அவங்களே செட் பண்ணிடுவாங்களா, பட் அதுவுமே நம்ம பண்ணணும். அதான் சொல்ல வர இருங்க. ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு ரேக்ல இருக்கும். இந்த சர்வர் எல்லாமே ஒரு ரேக்ல இருக்கும். நான் ஏன் ரேக் சர்வர் பத்தி அடிக்கடி பேசுறேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல ரேக் சர்வர் தான் நிறைய இருக்கும். பிளேட் சர்வர் இருக்கும், பட் ரேக் சர்வர் நிறைய இருக்கும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரேக்ல வந்துட்டு சர்வர்ஸ் இருக்கும். இந்த சர்வருக்குள்ள வந்து 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இது ஒரு பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க், இது ஒரு பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க். ஓகே, இதுல வந்து நம்ம ESXi இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரேக்ல மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கும். ஒரு ரேக்ல நிறைய சர்வர்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ரேக்ல சுவிட்ச் இருக்கும், ரவுட்டர்ஸ் இருக்கலாம், ஸ்டோரேஜ் இருக்கலாம், வாட் எவர் ஸ்டோரேஜ் கூட அந்த ரேக்ல வந்து ஸ்டோரேஜ் கூட இருக்கும். ஃபைன். இப்போ புதுசா ஒரு ரேக், ஒரு சர்வர் வாங்கிட்டோம், ரேக்ல அதை மவுண்ட் பண்றோம். மவுண்ட் பண்ணிட்டு கேபிளிங் பண்ணணும், சரிங்களா? கேபிளிங் பண்றது யார் பண்ணுவாங்கன்னா நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி டேட்டா சென்டருக்கு ஆக்சஸ் இருக்காது. அப்படி டேட்டா சென்டருக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருந்தாலும் அது உங்க ஸ்கோப்ல வராது. கேபிளிங் பண்றது எல்லாமே, கேபிளிங் பண்றதுக்கு எல்லாமே தனி டீம் இருப்பாங்க. என்டர்பிரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும், அதை தான் நீங்க பண்ண முடியும். நீங்க நினைச்சது எல்லாமே பண்ண முடியாது, நீங்க பாக்குறது எல்லாமே பண்ண முடியாது. உங்களுக்குன்னு என்ன ஒதுக்கி இருக்காங்களோ அதை மட்டும் தான் நீங்க வந்து பண்ண முடியும். பண்ணுச்சா? ஓகே. ஸோ டேட்டா சென்டர்ல கேபிளிங் பண்றது தனி டீம் இருப்பாங்க. அந்த டீம் பேர் வந்து நெட்வொர்க் டீம், நெட்வொர்க் கேபிளிங் டீம்னு தனி டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கேபிளிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சொல்லிடுவோம் இந்த டயக்ராம், ஆர்கிடெக்சர் டயக்ராம்ல எனக்கு இந்த சர்வர்ல இருந்து இந்த சுவிட்ச் கனெக்ஷன் போகணும், இந்த சர்வர்ல இருந்து இந்த ரவுட்டர் கனெக்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சர்வர்ல இருந்து இந்த ஸ்டோரேஜ் கனெக்ஷன் போகணும்னு சொல்லி we will provide the architecture diagram. அந்த டயக்ராம்ல எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து கேபிளிங் எல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ILO கான்ஃபிகர் பண்ணுவாங்க. அது யார் பண்ணுவாங்க? அது நம்ம பண்ண மாட்டோம். ILO கான்ஃபிகர் பண்றது யாருன்னா டேட்டா சென்டர்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. அந்த டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துட்டு ILO கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் ILO ஆர் ID rack? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாட் இஸ் ILO ID rack அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அகைன் எக்ஸ்பிளைனிங். உங்களோட சர்வர் நீங்க ஏதோ ஒரு லொகேஷன்ல இருப்பீங்க, உங்க டேட்டா சென்டர் எங்கேயோ ஒரு லொகேஷன்ல இருக்கும். இப்போ உதாரணம் நீங்க சென்னையில இருக்கீங்க, உங்க டேட்டா சென்டர் UKல இருக்கு.
இல்ல சிங்கப்பூர்ல இருக்கு அப்படின்னா உங்க சர்வர்ல ஒரு இஷ்யூ அல்லது உங்க சர்வர்ல ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப நீங்க நேரா போய் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா சென்டர் எங்க இருக்கு, நீங்க எங்க இருக்கு. அப்ப அதை நான் இங்க இருந்தே பண்ணணும் அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் ஐஎல்ஓ ஆர் ஐடிராக். நீங்க ஐஎல்ஓ மூலமாகவும் ஐடிராக் மூலமாகவும் தட் இஸ் இந்த ஐஎல்ஓ ஐடிராக் அப்படிங்கிறது ரிமோட் கண்ட்ரோல் போர்டுன்னு சொல்லுவோம். அதன் மூலமா யூ கேன் டேக் த ரிமோட் செஷன். அந்த ரிமோட் கன்சோலை எடுத்து நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை கான்ஃபிகர் பண்ணணும். இதை கான்ஃபிகர் பண்ணி இதுக்கு ஒரு ஐபி கொடுப்பாங்க. 192.168.1.10 அப்படின்னு ஒரு ஐபி கொடுத்தாங்கன்னா இந்த ஐபியை நீங்க உங்க 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 லேப்டாப்ல இருந்து ஆக்சஸ் பண்ணா ஆக்சஸ் ஆயிரும். தென் அதுக்கு அடுத்து செகண்ட் பாயிண்ட் ரெய்டு கான்ஃபிகர் பண்ணணும். இந்த பாயிண்ட் தான் நான் மெயினா வரேன். நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண சொன்னல, அப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி we will have to configure RAID. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்க லேப்டாப்ல நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்க, உங்க டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது உங்க லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு சர்வர்ல ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா இட்ஸ் a huge thing. RAID கான்ஃபிகர் பண்ணாம இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் RAID? எதுக்காக RAID கான்ஃபிகர் பண்ணணும்? நம்ம இது லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த சர்வர்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. பட் நமக்கு தேவை 2 ஹார்ட் டிஸ்க் தான். இதுல எத்தனை பேர் இருக்குது? 1 2 3 4 10 பேர் இருக்கு. 10 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். ஆனா 10 ஹார்ட் டிஸ்க் நம்ம போட மாட்டோம். ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா 10 பேர் எல்லாத்துலயும் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். பட் 10 ஹார்ட் டிஸ்க் போட மாட்டோம். 2 ஹார்ட் டிஸ்க் தான் போடுவோம். இதுல அந்த 2 ஹார்ட் டிஸ்க்ல we will configure the RAID. சரிங்களா? RAID கான்ஃபிகர் பண்ணிட்டு தென் மூணாவது பாயிண்ட் தான் we will install the operating system or install the ESXi. உதாரணத்துக்கு நீங்க இந்த பிசிக்கல் சர்வர்ல விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறீங்க, அந்த ஹார்ட் டிஸ்க்ல லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம மோஸ்ட்லி ESXi இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ நான் ESXi வச்சு சொல்றேன். ஸோ இந்த பிசிக்கல் சர்வர்ல இருக்கிற லோக்கல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லுவோம். அந்த லோக்கல் ஹார்ட் டிஸ்க் ஆர் லோக்கல் ஸ்டோரேஜ்ல we can install RAID. சரி, we can install OS. அதுக்கு முன்னாடி RAID கான்ஃபிகர் பண்ணணும். சரிங்களா? என்ன பர்பஸ்க்கு RAID கான்ஃபிகர் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ உங்க லேப்டாப் வச்சு நான் சொல்றேன். உங்க லேப்டாப்ல மதர் போர்டு இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்கு, எல்லாமே இருக்குது. இப்போ உங்க லேப்டாப்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்ன ஆகும்? கேன் சம்மன் டெல் மீ? உங்க லேப்டாப்ல ஒரு டெஸ்க்டாப் ஆக்சஸ் பண்ண என்ன ஆகும்? நம்மளால லேப்டாப் ஆன் பண்ண முடியாது. இதுல லேப்டாப் ஆக்சஸ் பண்ண முடியாது, கரெக்ட் தான். பட் இத டெக்னிக்கலா நீங்க எப்படி சொல்லலாம்? டேட்டா அந்த லேப்டாப் பவர் ஆன் ஆகுமா ஆகாதா? ஆகாது. பவர் ஆகாது சார். எஸ், இது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். அந்த லேப்டாப் என்ன ஆகும்? இப்போ உங்க லேப்டாப் ஒரு ஆன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது பவர் ஆன் ஆகுமா? அப்படி பவர் ஆன் ஆகுமா ஆகாதா? அப்படி ஆனா என்ன ஆகும், ஆகலாட்டி என்ன ஆகும்? ஓஎஸ் பூட் ஆகாது. இதுதான் பாயிண்ட். எஸ், உங்க லேப்டாப் பவர் ஆன் ஆகும், சரிங்களா? பட் ஓஎஸ் பூட் ஆகாது. உங்க டேட்டா பார்க்க முடியாது. லைக் அந்த உங்க லேப்டாப்ல ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க, அது எதுவுமே பார்க்க முடியாது. ஆனா பவர் ஆன் ஆகும். இதுதான் லாஜிக். பை த சேம் வே நான் என்னோட சர்வர்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டுன்னு வச்சுக்கேன். இப்போ நான் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொன்னேன், 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொன்னேன். பட் 2 ஹார்ட் டிஸ்க் இல்லாம நான் ஒரே ஹார்ட் டிஸ்க் தான் போட்டிருக்கேன். இது என்னோட சர்வர். ஃபார் அசியூம் தட் இது பண்ண மாட்டோம், கண்டிப்பா பண்ணவும் கூடாது. பட் மறந்துட்டேன் நான் 2 ஹார்ட் டிஸ்க் போடுறது போல ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் போட்டேன். சரியா? ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டுட்டு ஐ எம் இன்ஸ்டாலிங் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதை பண்ண முடியுமான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். RAID எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. ஐ அம் நாட் கான்ஃபிகரிங் RAID, எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. RAID கான்ஃபிகர் பண்ண 2 ஹார்ட் டிஸ்க் தேவை, மினிமம் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் தேவை. RAID கான்ஃபிகர் பண்றதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. நான் OS போட்டேன், ESXi போட்டிருக்கேன். தென் அதை ப்ரொடக்ஷன்ல கொண்டு வந்துட்டேன். ப்ரொடக்ஷன்ல கொண்டு வந்த என்ன ஆகும்? அதுல விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவேன். இப்போ இந்த ESXல ஒரு 20 விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா அதுல 20 சர்வர் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ஒரு இதுல 20 சர்வர் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? என்னால டேட்டாவை பார்க்க முடியுமா? எனி சான்சஸ்? நோ, முடியாது. சர்வர் பவர் ஆன் ஆகும், எல்லாமே ஆகும், பூட் ஆகாது. ஈவன் பூட் கூட ஆகாது. சரியா? பூட் ஆகாது, என்னால டேட்டாவை பார்க்க முடியாது. அப்ப இது பூட் ஆகல அப்படின்னா இந்த ESXi ஒர்க் ஆகாது, அது கீழே இருக்க விர்ச்சுவல் மிஷினும் ஒர்க் ஆகாது. இப்போ இது வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பெரியனா ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் கம்பெனிக்கு
பல லட்சம் லாஸ் ஆகும். லாட் ஆஃப் மணி வில் பி லாஸ். அப்ப இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப இதை அவாய்ட் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஃபீச்சர் தான் ரெய்டு அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். இந்த ரெய்டோட வேலை என்ன அப்படின்னா ரெடியூடன்சி. இந்த ரெய்டோட மெயினான வேலையே redundancy. What is redundancy? So redundancyங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, உங்கள் கார் வந்து வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுவீங்க? Can someone tell me? என்ன பண்ணுவீங்க? பேக்கப் டயர் வச்சு ஸ்டெப்னி பேக்கப் இருக்கு இல்லையா? So that is called redundancy. இப்போ நீங்கள் வந்து காரில் போய் ஒரு நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டீங்க, பஞ்சர் ஆயிடுச்சு, அங்கே யாரையுமே கூப்பிட முடியாது, எதுவுமே நெட்வொர்க் இல்லை. அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? ஒரு ரெடியூடன்சி இருக்கு. ரெடியூடன்சினா உங்கள்கிட்ட ஒரு பேக்கப் இருக்கு. அது வந்துட்டு என்ன, கார்ல ஒரு ஸ்பேர் வீல் வச்சிருப்பீங்க, அதை நீங்களே ஸ்வாப் பண்ணிடுவீங்க, மாத்திடுவீங்க. அப்போ நீங்க வந்து அதுக்கடுத்து உங்க ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். பை த சேம் வே இந்த ரெடியூடன்சி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சர்வர்ல 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ அந்த 2 ஹார்ட் டிஸ்க் நம்ம சர்வர்ல பண்றப்ப ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இந்த சர்வர் இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து பூட் ஆகி அது வாட்டில் போய்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஃபெயிலியர் எதுவும் இல்லாமல் அஸ்யூஷுவல் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்ம கையில் இல்லை. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெய்டு இப்போ நாட் ஓன்லி ஹார்ட் டிஸ்க், நீ 2 ஹார்ட் டிஸ்க் நீங்கள் போட்டாலும் ரெய்டு கான்ஃபிகர் பண்ண மறந்துட்டீங்க. நீ 2 ஹார்ட் டிஸ்க் போட்டீங்க, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அல்லது ESX இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ரெய்டு கான்ஃபிகர் பண்ண மறந்துட்டீங்க. இப்போ ஹார்ட் டிஸ்க்ல ஒரு ஃபெயிலியர், இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும், உங்கள் ப்ரொடக்ஷன் டவுன், ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். நீங்கள் 2 ஹார்ட் டிஸ்க் போட்டாலும் சரி, 3 ஹார்ட் டிஸ்க் போட்டாலும் சரி, ரெய்டு கான்ஃபிகர் பண்ணணும். மறக்காம யூ வில் ஹேவ் டு கான்ஃபிகர் ரெய்டு. ரெய்டு கண்டிப்பாக கான்ஃபிகர் பண்ணணும். ரெய்டு அப்படிங்கிறது ரெடியூடன்சி அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா redundancy array of independent disk. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரெய்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த முக்கியமான ஃபீச்சர். இது சர்வர்ல முக்கியமான ஃபீச்சர், முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின், முக்கியமான டாஸ்க் இது. சார் ஒரு சின்ன டவுட் சார். இப்போ வந்து 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கு ஒரு சர்வர்ல. நம்ம இந்த ESXன்ற ஹைப்பர்வைசர் ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க்ல தானே இருக்கும். ஆமா. இப்ப அந்த இருக்கிற ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரைட் கான்ஃபிகர் பண்ணி அதுக்கு தான் ரைட் கான்ஃபிகர் பண்றோம். நான் சொல்றேன், அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு டவுட் இப்ப கிளியர் ஆயிரும். சோ ரெடியூடன்சி அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனா எனக்கு ப்ரொடக்ஷன் டவுனே ஆகாது, ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும். 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனா ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிரும். பட் இது ரேர் கேஸ் சினாரியோ தான். 99%ல 100% 99% ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். 1% மேல 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்கு. அப்ப ரெய்டுல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, so what is RAID அப்படின்னா combining physical drive into logical volume. RAIDோட நீங்க கரெக்டான நீங்க கரெக்டான ஒரு மீனிங் சொல்லணும் அப்படின்னா, combine physical drive into logical volume. இப்ப இதோட மீனிங் என்ன அப்படின்னா, என்கிட்ட 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. பட் அந்த 2 ஹார்ட் டிஸ்க் உதாரணத்துக்கு இதுல 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா, இந்த 2 ஹார்ட் டிஸ்க்லயும் 500 GB போட்டுக்கிறேன். இது ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க், இது ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க். 500 + 500 1000 GB வரும். ஆனா நமக்கு 1000 GB கால்குலேட் ஆகாது. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெய்டை பொறுத்த வரைக்கும்
500 plus 500 is equal to 500 தான். 1 TB hard disk போட்டிருக்கீங்க, இங்க 1 TB hard disk 1 TB plus 1 TB 1 TB தான். ஏன் அப்படின்னா we are comparing physical drive into logical volume. ரெண்டு physical hard disk கம்பைன் பண்ணி ஒரு லாஜிக்கல் வால்யூமை கொடுக்குறோம். அதனால அது 500 GB தான் வரும் நமக்கு. சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு பிசிக்கல் டிரைவ் இருக்குது 500 GB 500 GB. இந்த ரெண்டு பிசிக்கல் டிரைவை நான் கம்பைன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு லாஜிக்கல் வால்யூம் கிடைக்கும். தட் இஸ் கால்ட் RAID. அதுல எனக்கு 500 GB கிடைக்கும். இதுல வந்து RAID 1, RAID 5, RAID 6ன்னு சில கான்செப்ட் இருக்குது. அது இதுக்கு எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க காமனா RAIDனா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. RAID அப்படிங்கிறது உங்களோட ரெடியூடன்சி கொடுக்கிறது. வாட் இஸ் ரெடியூடன்சி அப்படின்னா ஒரு ஃபெயிலியர், ஃபால்ட் டாலரன்ஸ் நம்ம சொல்லுவோம், அல்லது ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இந்த ஃபெயிலியர் நடக்கிறப்ப நமக்கு அது இம்பாக்ட் ஆகாம தடுக்கிறது அந்த RAIDோட வேலை. ஓகே ஃபைன். ஸோ இந்த RAID கான்ஃபிகர் பண்றதை பத்தி இதுக்கு அடுத்து பார்க்கலாம். இப்போ வாட் இஸ் RAID அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த RAIDல நிறைய டைப் ஆஃப் RAID இருக்கு. ஓகே, அதை நம்ம வந்து பார்க்கலாம். டைப் ஆஃப் RAIDs என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த RAIDல வந்து பாத்தீங்கன்னா RAID 0, then RAID 1, then RAID 5, then RAID 6. கைஸ், நான் இப்போ சொல்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்றீங்கன்னு நம்புறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட கிளாஸ்ல வந்துட்டு வெறுமனா வந்து உட்காராதீங்க. கையில ஒரு நோட் வச்சுக்கோங்க, ஒரு பென் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதே மாதிரி இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின் சொல்றனோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் அப்பக்கப்ப சொல்றது, ஏன்னா நான் சம்டைம்ஸ் மறந்துடுவேன். சில இன்டர்வியூ கொஸ்டினா வந்து மேபி ஐ மே மிஸ் த இன்டர்வியூ கொஸ்டின். அதனால நான் அப்பக்கப்ப சொல்றேன், இதான் இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லி சொல்றேன். அதனால எக்காரணத்தை ஒன்றும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பேஜ் தனியா ஒரு பேஜ் போட்டுக்கோங்க, அதுல இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஒரு பேஜ் போட்டுக்கோங்க. அதுல இது இன்டர்வியூ கொஸ்டின் சொன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக் வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வரும் அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டி ஒரு ரெண்டு பேஜ் போட்டுக்கோங்க. இன்டர்வியூ கொஸ்டின் ஒரு பேஜ் போட்டுக்கோங்க, டே டு டே ஆக்டிவிட்டிஸ்னு ஒரு பேஜ் போட்டுக்கோங்க. இது இன்டர்வியூ கொஸ்டின்லயும் ஆட் பண்ணிக்கோங்க, டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு டாபிக் எடுக்கிறப்பையும் அந்த டாபிக்கோட எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன். மேபி அது நீங்க வந்து ஒரு உங்களுக்கு மேபி அது இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம். அப்ப அது நீங்க சும்மா ஜஸ்ட் லைக் பார்த்தா போதும். அது இன்டர்வியூ கொஸ்டின் அப்படிங்கிறப்ப அதை நீங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனால ஒவ்வொரு கிளாஸ் ஆரம்பிக்கப்பயும் நான் வந்து சொல்லி தான் ஆரம்பிப்பேன். இது வந்து இன்டர்வியூக்கு தேவைப்படும், இது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல தேவைப்படும் அப்படின்னு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஒர்க் பண்ற இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ற இடத்துல லைக் நீங்க இப்போ ஒரு VMware அப்ளிகேஷனா போறீங்கன்னா அங்க என்னென்ன டே டு டே ஆக்டிவிட்டி இருக்கோ அது எல்லாமே நான் இங்கேயே சொல்லி கொடுத்துருவேன். அங்க போய் யாருமே ஸ்ட்ரகிள் பண்ணது கிடையாது. அதெல்லாம் நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கரெக்டா இந்த கிளாஸ்ல இருந்து 40வது நாள் உங்களோட ஜாப் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அப்ப வந்துட்டு என்னை வந்து கேட்கலாம், நீ சொன்னதை ஃபாலோ பண்ணி எனக்கு ஜாப் அச்சீவ் ஆகலன்னா என்னை வந்து நீங்க கொஸ்டின் கேட்கலாம். நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்கல, ஏன் கிடைக்கல, என்னால இன்டர்வியூ கிராக் பண்ண முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா 100% I'm ரெஸ்பான்சிபிள். பட் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா I'm not responsible for your interviews. சார் ஒரு நிமிஷம் திரும்பி சொல்லுங்க அந்த விஷயம். புரியல, சொல்லுங்க திரும்பி சொல்லுங்க. அதை நான் கேட்கல, ஒரு நிமிஷம் சொல்லுங்க திரும்பி. இல்ல, நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா I'm responsible for interview. நீங்க ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆகல அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்கலாம், இந்த மாதிரி இன்டர்வியூல செலக்ட் ஆகல என்ன பண்றதுன்னு. அது ஃபர்தரா நான் உங்களுக்கு ஐடியா கொடுப்பேன். ஆனா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணாம நீங்க வந்து இன்டர்வியூ போனீங்கன்னா கண்டிப்பா இன்டர்வியூல ஃபெயில் ஆவீங்க. இந்த டேஸ் சொன்னீங்களே, அது சொல்லுங்க. டேஸ் சொன்னீங்கல 40 டேஸ் சொன்னேன். இந்த கிளாஸ்ல இருந்து 40 to 50 டேஸ். சரிங்களா? நம்ம கிளாஸ் முடியற டியூரேஷன் வந்து 40 days to 50 days. 50 days முடிஞ்ச உடனே நீங்க இன்டர்வியூக்கு ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டீங்க நீங்க. ஆனா டெய்லி நீங்க படிக்கணும். கிளாஸ் வந்து பார்த்து டெய்லி படிக்கணும். டெய்லி நான் இன்னைக்கு என்ன கிளாஸ் இருக்கோ இன்னைக்கு உட்காந்து படிக்கணும், நாளைக்கு காலையில அதை படிக்கணும். டெய்லி நீங்க, ஏன்னா புது டெக்னாலஜி நம்ம படிக்கிறோம். ஸோ புது டெக்னாலஜி படிக்கிறப்ப நமக்கு நானே புது டெக்னாலஜி படித்தா எனக்கு மறக்கத்தான் செய்யும். இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்தா நாளைக்கு வேற டாபிக் இருப்பேன், அது மறக்கத்தான் செய்யும். அப்ப நீங்க டெய்லி அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் அந்த 1 week நடந்து ரீகால் பண்ணணும். நான் சொல்ற கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட்னா அது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூ கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் போட்டு வச்சுக்கோங்க. இது டே டு டே ஆக்டிவிட்டி போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க ஆஃபீஸ் போறப்ப இந்த நோட்ஸ் எடுத்து பாருங்க, உங்களோட இஷ்யூ எல்லாமே ரிசால்வ் ஆயிரும்.
நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜி இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு, நம்ம நோட்ஸை பார்த்தேன், இஷ்யூ ரிசால்வ் சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ நான் சொல்கிறேன். ஃபைன் கெஸ். ஓகே, கமிங் டு த டாபிக். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. RAID 0 1 2 5 இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். RAID 0 1 5 2 5 5 6. வாட் இஸ் RAID 0 1 5 6? அதை பத்தி 1 2 3 4 5 சொல்றீங்களா இல்ல 1 5 6 மட்டும் 1 5 6 1 2 3 கிடையாதுங்க, 1 5 6 தாங்க. ஓகே. RAID 0, RAID 1, RAID 5, RAID 6. இதுல வந்து 1 2 3 அதெல்லாமே ஃபெயிலியர் மாடல்ஸ். அதை யாருமே இப்போ யூஸ் பண்றது கிடையாது. அது புழக்கத்துக்கே வரல. சரிங்களா? இது 0 1 5 தான் முக்கியமானது. ஃபைன். இப்போ வாட் இஸ் RAID 0 அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். இப்போ RAID 0ல RAID 0ல என்னன்னா மினிமம் மேக்ஸிமம் ரெண்டு ஹார்ட் இருக்கலாம். ஓகே, மினிமம் 2 ஹார்ட் இருக்கலாம், மேக்ஸிமம் ஹார்ட் வச்சுக்கலாம். மினிமம் 2 ஹார்ட் இருக்கும். 2 ஹார்ட் இருந்தாதான் நீங்க எந்த ரைடுனாலுமே கான்ஃபிகர் பண்ண முடியும். மேக்ஸிமம் எவ்வளவு சொன்னீங்க ப்ரோ? சொல்லுங்க. மினிமம் மேக்ஸிமம் எவ்வளவு சொன்னீங்க? RAID 0 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஐ திங்க் 32 64 ஹார்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். மினிமம் ஆனா 2 ஹார்ட்ஸ் நமக்கு தேவை. 32 or 64 நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். வாட் இஸ் த எக்ஸாக்ட் கவுண்ட் என்று. பட் மினிமம் 2 ஹார்ஸ் வேணும். அது வந்து ஜி ஒரே நிமிஷம். அது வந்து RAID 0 வந்து நம்ம வந்து அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த RAID கண்ட்ரோலர் பொறுத்தானே இது மேக்ஸிமம் வந்து நம்ம இது போட முடியும். கரெக்டா? ஆமா ஜி. RAID கண்ட்ரோலர் பொறுத்தா எல்லாமே மாறும். ஓகே guys, remember that இப்போ RAID 0 தான பார்த்துட்டு இருக்கோம். RAID 0 பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். RAID 0 நம்ம யூஸ் பண்றது கிடையாது guys. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. we are not using RAID 0. சரிங்களா? ஏன் RAID 0 நம்ம யூஸ் பண்றது இல்ல அப்படிங்கற ஒரு மெயின் ரீசன் இருக்குது. அதை இப்ப சொல்றேன். RAID 0 பொறுத்த வரைக்கும் நீங்க 2 ஹார்ட்ஸ்க்கு இப்ப கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட சர்வர்ல 2 ஹார்ட்ஸ் கனெக்ட் பண்றீங்க. இது ஒரு ஹார்ட் டிஸ்க், இது ஒரு ஹார்ட் டிஸ்க். இப்ப இதுல ஒரு 500 GB இருக்குது டேட்டா. இதுல 500 GB இருக்குது. இதை கூட்டுறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 TB கிடைக்கும். விச் மீன்ஸ் RAID 0 நீங்க போனீங்கன்னா உங்க டேட்டாக்கு ரெடியூடன்சி கிடையாது. நோ ரெடியூடன்சி. நோட் பண்ணிக்கோங்க. RAID 0ல நோ ரெடியூடன்சி. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா இம்ப்ரூவ் பண்ணாங்க. சரியா? நீங்க யோசிக்கலாம் அதுக்கு ஏன் ரெடியூடன்சி இல்லைன்னு. அதுக்கப்புறம் தான் RAID 1 வந்துச்சு. நோட் பண்ணிக்க முக்கியமான பாயிண்ட். RAID 0ல நோ ரெடியூடன்சி. ரெடியூடன்சி அப்படிங்கிற வேர்டே கிடையாது. ரெடியூடன்சினா என்ன? இந்த ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா சர்வர் டவுன் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. RAID 0ல நீங்க கான்ஃபிகர் பண்ண கூடாது. அப்படி RAID 0ல கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா சர்வர் டவுன் தான் ஆகும். ஒரு ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர் ஆனாலும் டவுன் தான். ஏன்? நோ ரெடியூடன்சி. பட் RAID 0ல உங்களுக்கு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா உங்களுக்கு லாஜிக்கல் வால்யூமை கம்பைன் பண்ணி கொடுக்குது. 2 500 GB ஆர்டிஸ்ட் போடுறப்ப உங்களுக்கு அந்த வால்யூம் வந்து 1 TB கிடைக்குது. அப்ப 1 TB ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்கிறப்ப நீங்க நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். RAID 0வை இதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. RAID 0 நாட் ஃபார் OS இன்ஸ்டலேஷன். OS இன்ஸ்டலேஷனுக்கு RAID 0 போக மாட்டாங்க. 99.9% RAID 0வை யாரும் OS இன்ஸ்டலேஷன் பண்ணவே மாட்டாங்க. பட் இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா அந்த லாஜிக்கல் வால்யூம் அதிகமா வருவதற்காக யூஸ் பண்றாங்க. ஸோ RAID 0 புழக்கத்துல கிடையாது. அது முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ RAID 0ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நிறைய வால்யூம் கிடைக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரெடியூடன்சி கிடையாது. இதுல நோ ரெடியூடன்சி. இது முக்கியமான பாயிண்ட். தென் கம்மிங் பேக் டு RAID 2. சார் RAID 1. ஸோ RAID 1 அப்படிங்கிறது RAID 1 அப்படிங்கிறது எஸ்பெஷலி ஃபார் OS இன்ஸ்டலேஷன்ஸ்.
நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றது எல்லாமே RAID 1ல தான் பண்ணுவீங்க. உங்க ஆபீஸ்ல ப்ரொடக்ஷன்ல ஃபுல்லாவே RAID 1 தான் கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. 80% RAID 1 கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. which 20% வேணா RAID 5 கான்ஃபிகர் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் எய்தர் அது RAID 1 இருக்கலாம் அல்லது RAID 5 இருக்கலாம். பட் RAID 1 வந்து முக்கியமா யூஸ் பண்றது OS இன்ஸ்டால் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா RAID 1ல இங்க ஒரு இது ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க். ஓகே, இது ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க். எனக்கு கம்பைன் பண்ணி கிடைக்கிறது என்னவோ 500 GB லாஜிக்கல் வால்யூம் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து லாஜிக்கல் வால்யூம் சொல்லுவோம் அல்லது விர்ச்சுவல் டிஸ்க்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பிசிக்கல் டிரைவை கம்பைன் பண்ணி நமக்கு கிடைக்கிற வால்யூம் வந்து லாஜிக்கல் வால்யூம்னு சொல்லுவோம் அல்லது அதை விர்ச்சுவல் டிஸ்க்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் டிஸ்க் அப்படிங்கிறது பிசிக்கலா இருக்காது, லாஜிக்கலா இருக்கும். இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன், அதை காமிக்கிறேன். என்கிட்ட எதுல இருக்கு? டெல்ல இருக்கும். இதுக்கு எவ்வளவு மினிமம் டிஸ்க் வேணும்? மினிமம் 2, மினிமம் 2, மேக்ஸிமம் 2. மினிமம் மேக்ஸிமம் 2 தான். இல்ல மினிமம் 2, மேக்ஸிமம் பேர் வைஸ். இல்ல இப்போ 2 தான். இல்ல 2 ஹார்ட் டிஸ்க்னா 4 அந்த மாதிரி. 2 தான் போட முடியும் உங்களால. RAID 1ல இல்ல ஜி 4 ஹார்ட் டிஸ்க் போடலாம். 2 ஹார்ட் டிஸ்க், அதாவது சேம் சைஸ் வேணும். புரியல. இல்ல சேம் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 500ல இது as like mirroring. சோ இது மிரரிங் தான். பட் பேர் வைஸ்ல ஹார்ட் டிஸ்க் இருந்தா போதும். இரு நான் முடிச்சதை பத்தி பேசுவோம். கன்ஃபியூஸ் பண்ணாண்டா ஒரே நிமிஷம். என்கிட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருந்துச்சு RAID சம்பந்தமா. ஸ்கிரீன்ஷாட் எங்க வச்சா? இந்த ஸ்கிரீன்ஷாட் காமிச்சோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் வேணா கடைசியா கூட இல்லாட்டி காமிக்கிறேன். சரி, கிளாஸ் முடிச்சு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, ஞாபகப்படுத்த காமிக்கிறேன். RAID பத்தி ஸ்கிரீன்ஷாட் ஒன்று இருக்குது. எப்படி ப்ரொடக்ஷன்ல அந்த RAID கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஃபைன், நான் இதுக்கு அடுத்து காமிக்கிறேன். இதை முடிச்சுக்கிற ஒரு நிமிஷம். RAID 1 அப்படிங்கிறது மிரரிங் டெக்னாலஜி. மிரரிங் அப்படிங்கிறது லைக் இந்த ஆர்டிஸ்க்ல என்ன இருக்கோ அது அப்படியே இந்த ஆர்டிஸ்க்ல இருக்கும். தட் இஸ் கால்ட் மிரரிங் டெக்னாலஜி. அதனால தான் நம்ம டேட்டா லாஸ் ஆக மாட்டேங்குது. அப்படி ஒருத்தர் கேட்டீங்க இல்லையா, நான் இந்த ஆர்டிஸ்க்ல இன்ஸ்டால் பண்றேன் ஆனா இந்த ஆர்டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிருது, என் டேட்டா லாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொஸ்டின் கேட்டீங்க. அப்படி ஆகாது. என்னன்னா இது ஒரு மிரரிங் டெக்னாலஜி. மிரரிங் டெக்னாலஜினா இங்க என்ன இருக்கோ அது அப்படியே இங்க இருக்கும். ஹார்ட் டிஸ்க் 1ல என்ன இருக்கோ அது அப்படியே காப்பி டு ஹார்ட் டிஸ்க் 2, ஸோ தட் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனா என் டேட்டா இங்க இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு இருக்குது. வாட் இஸ் பிளாக் அப்படின்னா இதை பேர் ஸ்ட்ரிப்பிங் சொல்லுவோம். ஸ்ட்ரிப்பிங் அப்படிங்கிறது நம்மளோட டேட்டாவை பிளாக் வைஸா ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிப்பிங். இப்ப நீங்க ஒரு மூவி உங்க லேப்டாப்ல ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போமே. அந்த மூவி வந்து 4 GB இருக்குதுன்னா அந்த 4 GB ஒரே இடத்துல இருக்காது அந்த ஹார்ட் டிஸ்க்ல. அந்த 4 GB டேட்டா வந்து லைக் பிரேக் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரே இடத்துல 4 GB ஃபுல்லா ஸ்டோர் ஆகாது. அது எய்தர் பிளாக்ஸாவோ இல்லை வால்யூம்ஸாவோ வேற இடத்துல இருக்கும். நீங்க அந்த மூவி பிளே பண்றப்ப அந்த மொத்த டேட்டாவும் ரீட் ஆகும். பட் சேம் வே உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல உங்க டேட்டா அப்படிங்கிறது ஒரு OS இன்ஸ்டால் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அந்த OS இன்ஸ்டால் பண்றப்ப அது இந்த மாதிரி பிளாக்ஸா, இதுக்கு பேர் ஸ்ட்ரிப்பிங்னு பேர். ஸ்ட்ரிப்பிங் மீன்ஸ் டேட்டா ஸ்பிளிட் இன்டு பிளாக்ஸ். உங்க டேட்டா பிளாக்ஸா கன்வெர்ட் ஆயிரும். மல்டிபிள் டிரைவ்ஸ்ல இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிப்பிங்னு பேரு. நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஸ்ட்ரிப்பிங்? ஸ்ட்ரிப்பிங் அப்படிங்கிறது RAIDல 2 வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிப்பிங்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்.
parity அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிப்பிங் அப்படிங்கிறது உங்களோட டேட்டா ஸ்பிளிட் இன்டு த பிளாக்ஸா ஸ்பிளிட் ஆகி மல்டிபிள் டிரைவ்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிப்பிங் நம்ம சொல்றோம். இப்போ என்னோட டேட்டா வந்து பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3, பிளாக் 4 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அதே சேம் டேட்டா இங்கே மிரர் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் ரைடு 1. இதுல மேக்ஸிமம் 2 மினிமம் 2 ஆடிட்ஸ் தான் ஆக்சுவல் வால்யூம் படி. ஏன் அப்படின்னா 2 ஆடிட்ஸ் தான் அக்செப்ட் பண்ணும். புரியல? நீங்க செலக்ட் பண்றது உங்களோட ரைடு கான்ஃபிகர் பண்றப்ப, நம்ம ரைடு கான்ஃபிகர் பண்றப்ப செலக்ட் பண்ணணும். ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணணும். எனக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் வேணும்னு சொல்லி ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்றப்ப ஒரு ரைடுல நீங்க இதை பண்ணிக்கலாம். 2 ஆடிட்ஸ் தான் மேக்ஸிமம் இதுல செலக்ட் பண்ண முடியும் உங்களால அந்த ரைடு வால்யூம்ல. அதை செலக்ட் பண்றப்ப அதுக்கு மேல செலக்ட் பண்ண முடியும். ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ண முடியாது கான்ஃபிகர் பண்றப்ப. அதனால மேக்ஸிமம் 2 மினிமம் 2 தான். 2 ஆடிட்ஸ் மினிமம் இருக்கு, மேக்ஸிமம் 2 தான் பண்ண முடியும் ரைடு 1ல. இது ரைடு 1. ஸோ ரைடு 1 எஸ்பெஷலி ஃபார் ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். வேற பர்பஸ்க்கு நம்ம ரைடு 1 வச்சிருக்க மாட்டோம். நான் பேசுறது எல்லாமே ப்ரொடக்ஷன் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொடக்ஷன்ல அதிகமா என்ன யூஸ் பண்றாங்களோ அதை தான் நான் எக்ஸாம்பிளா காமிப்பேன். மேக்ஸிமம் நான் காமிப்பேன். ஏன் நான் வந்து அடிக்கடி டெல் சர்வரையும் ஹெச்பி சர்வரையும் நான் மீன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, எல்லா கம்பெனிலையும் டெல் ஹெச்பி தான் ரேக் சர்வர் வச்சிருப்பாங்க. அதை தவிர்த்து வேற சர்வரே இல்லையாங்கிட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் மேக்ஸிமம் ஒரு ஹார்ட்வேர் ஒரு 100 ஹார்ட்வேர் வச்சிருக்காங்கன்னா 100 ஹார்ட்வேர்ல கிட்டத்தட்ட 20 ஹார்ட்வேர் டெல் ஹெச்பி தான் வச்சிருப்பாங்க. ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க, ஸ்டோரேஜ் டெல் ஹெச்பி தான் வச்சிருப்பாங்க. அதனாலதான் அதே பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அது உங்களுக்கும் புரியும். நாளைக்கு நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட்ல போறப்ப அதை பத்தி நீங்களுமே படிக்க ஆரம்பிப்பீங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அதை பத்தி அதெல்லாம் பேசுறேன். அதே மாதிரி என்னென்ன ப்ரொடக்ஷன்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அதை தான் நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். அது சேமே ரைடு 1 ஃபார் வந்து ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 ஆடிட்ஸ் மேக்ஸிமம் 2 ஆடிட்ஸ் மினிமம் இருக்கும். இதோட மெயின் வேலையை 2 பிசிக்கல் டிரைவை ஒரு லாஜிக்கல் டிரைவை கொடுக்கும், ஒரு லாஜிக்கல் வால்யூமா கொடுக்கும், அது ஒரு விர்ச்சுவல் டிஸ்கா கொடுக்கும். இதுதான் இதோட மெயினானது. சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், ரைடு 5. So what is RAID 5 அப்படிங்கறத பார்க்க போறோம். So RAID 5ல உங்களுக்கு இந்த RAID 5 வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா OS-க்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட லோக்கல் சர்வர்ல இதுல இன்ஸ்டால் பண்றது, இதுதான் ஓஎஸ் இன்ஸ்டலேஷன். ரைடு 5ல மினிமம் வந்து 3 ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். சரிங்களா? மினிமம் வந்து 3 ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் 6 ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க ரைடு 5ல. பட் மினிமம் வந்து நீங்க 3 ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணணும். பட் லாஜிக்கா பார்த்தோம்னா ஐ திங்க் 32 ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரைடு 5 மேக்ஸிமம், ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 to 10 தான் யூஸ் பண்றாங்க. பட் ப்ரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரைடு 5ல ஒரு 5, 6, 7 ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், practical consideration of performance suggest maximum around 8 to 10 drives. ரைடு 5ல ஒரு 8 to 10 டிரைவ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிப்பாங்க. பட் பெட்டர் நீங்க யூஸ் பண்றது 6 to 8 டிரைவ் யூஸ் பண்றது பெட்டர். சரிங்களா? மேக்ஸிமம் 10 தான் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, ஈவன் 10 அட் மோஸ்ட். பட் உங்களோட ப்ரொடக்ஷன்ல ஒரு 5, 6 அந்த ரேஞ்சில் தான் வந்து ரைடு 5 வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் மினிமம் வந்து 3 ஹார்ட் டிஸ்க் இருந்தாதான் உங்களால ரைடை கான்ஃபிகர் பண்ண முடியும். இதுல எனக்கு என்ன, மினிமம் 3 ஹார்ட் டிஸ்க் இருந்தாகணும். மினிமம் 3 ஹார்ட் டிஸ்க் இருந்தாதான் என்னால ரைடு 5 கான்ஃபிகர் பண்ண முடியும். இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 6 ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் 6 ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ மினிமம் 3 ஹார்ட் டிஸ்க், மேக்ஸிமம் 6 ஹார்ட் டிஸ்க். இப்போ RAID 5 வந்து ஸ்ட்ரிப்பிங் வித் parity. ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஸ்ட்ரிப்பிங் அப்படிங்கிறது உங்களோட டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்றது பேர் ஸ்ட்ரிப்பிங். இப்போ வாட் இஸ் parity அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. parity அப்படின்னா என்னன்னா, உங்களோட டேட்டா சப்போஸ் ஹார்ட் டிஸ்க் எத்தனை ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனா உங்களோட டேட்டா சேஃப், அதான் parity. உதாரணத்துக்கு RAID 5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு N-1 டெக்னாலஜி. N-1 அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கும். உதாரணத்துக்கு என்கிட்ட RAID 6 நான் போட்டிருக்கேன், சார் RAID 5 நான் போட்டிருக்கேன். RAID 5ல 4 ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன். இந்த மாதிரி 4 ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன். எனக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ரெக்கவர் த டேட்டா ஃப்ரம் டேட்டா ரெக்கவர் பண்ணிடுவேன். பட் என்னன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் பிரச்சனை. 2 ஹார்ட் டிஸ்கை டாலரேட் பண்ணிக்காது. RAID 5ல 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியரை டாலரேட் பண்ணிக்காது. சரிங்களா? இட் cannot tolerate 2 hard disk failure. It can only tolerate-னா அதை பொறுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ RAID 5 பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் வந்து உங்களால ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ண முடியும். அட் அ டைம்ல 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டேட்டா லாஸ் தான். இது நான் ப்ரொடக்ஷன்ல நான் பார்த்துருக்கேன், நானே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எங்களோட ப்ரொடக்ஷன்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு விண்டோஸ் பிசிக்கல் சர்வர்ல RAID 5 கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். அதுல 2 ஹார்ட் டிஸ்க் ஒரே டைம்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மொத்த டேட்டாவும் காலி, எதுவுமே பண்ண முடியல எங்களால. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, RAID 5ல N-1 டெக்னாலஜி. இது parity என்னன்னு கேட்டீங்கன்னா 1. வாட் இஸ் parity அப்படின்னா, ஒரு ஃபெயிலியர் ஆகுறப்ப எத்தனை டிரைவ் ஃபெயிலியர் ஆகுறப்ப எவ்வளவு ரெக்கவரி பண்ண முடியும், அதுதான் parity. RAID 6 பொறுத்த வரைக்கும் N-2 2 டிரைவ் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கும். பட் RAID 5 பொறுத்த வரைக்கும் N-1 ஒரு டிரைவ் ஃபெயிலியர் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். 2 டிரைவ் ஃபெயிலியர் ஆனா இட் கேனாட் டாலரேட். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, பிளாக் வைஸா ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்லயும் ஒவ்வொரு பிளாக் ஸ்டோர் ஆகுது. பாத்தீங்களா? 1A இங்க இருக்கு, 1B இங்க இருக்கு, 1C, இப்போ 2A, 2B, 2C. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறதுனால இப்போ இதுல ஹார்ட் டிஸ்க் 1, 2, 3, 4. இப்போ ஹார்ட் டிஸ்க் 2 ஃபெயிலியர் ஆச்சு. நோ ப்ராப்ளம், உங்க டேட்டாவை இங்கிருந்து நீங்க எடுத்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் எந்த ஒரு லாஸும் இல்லாம நீங்க உங்க ப்ரொடக்ஷன் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்க இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல எப்போனாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் டவுன் பண்ண தேவையில்ல. ப்ரொடக்ஷன் டவுன் பண்ணாமலே நீங்க ரீப்ளேஸ், அதாவது ஹாட் ஸ்வாப்பபிள்னு சொல்லுவோம். ஹாட் ஸ்வாப்பபிள் அப்படின்னா ஆன் தி கோல நீங்க அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ RAID 5 பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் N-1 டெக்னாலஜி, ஸ்ட்ரிப்பிங் வித் parity. parity மீன்ஸ் N-1 டெக்னாலஜி. N-1 அப்படின்னா இதோட டேட்டா வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் தான், இதோட ஃபெயிலியர் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ RAID 5 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 32 ஹார்ட் டிஸ்க் வந்து அலோவ் பண்ணும். ஆனா அது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. 32 ஹார்ட் டிஸ்க் போட்டாலும் அது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அந்த பாயிண்ட் மட்டும் அந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. RAID 5 2 பாயிண்ட். RAID 5 ஸோ RAID 5 இதை பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரிப்பிங் வித் parity, N-1 டெக்னாலஜி. N-1 மீன்ஸ் இட் கேன் டாலரேட் 1 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர். நீங்க உங்களுக்கு புரியுத லாங்குவேஜ்ல எழுதிக்கோங்க. இது இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்க இப்படிதான் டிஃபைன் பண்ண எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன், என்னோட இன்டர்வியூ நான் நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட டெஃபினேஷனே வந்து ஒரு மோசமான டெஃபினேஷனா தான் இருக்கும். லைக் எக்ஸாக்டா நான் வந்து கிராமட்டிக்கலா சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது சொல்லவே எனக்கு தெரியாது, சொல்லவும் பிடிக்காது. அது என்ன ஒர்க் பண்றோ அதை அப்படியே நான் சொல்லுவேன். இப்போ என்கிட்ட இன்டர்வியூல வாட் இஸ் RAID 5 அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, RAID 5 இஸ் a stripping parity. Parity which means N-1 technology.
it can tolerate one hard disk failure. If suppose at a time 2 hard disk failures happen, we lost the data. So it only accept one hard disk failure. This is main point. This is what and RAID 5 minimum configuration is 3 hard disk. Maximum it support 32 hard disk. But in recommendation, in production recommendation, we will go for 8 hard disk. So this is what and also RAID 5 is hot swappable. Hot swappable now. What is hot swappable? Now note பண்ணிக்கோங்க hot swappable. So hot swap அப்படினா இப்ப இதுல ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, இதுல காமிச்சேன். இதுல ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இப்ப நான் இது வந்து RAID 5 போட்டிருக்கேன். 5 ஹார்ட் டிஸ்க் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன் வச்சுக்கோமே. இதுல ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ப்ரொடக்ஷன் அப்படியே கம்ப்ளீட்டா ரன் ஆகிட்டே இருக்கும். அப்ப இந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்ல, அது அப்படியே நம்ம விட முடியாது. சரிங்களா, அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பட்டன் இருக்கு இல்லையா, இது ஹார்ட் டிஸ்க் பே, இந்த ஹார்ட் டிஸ்க் பேல இந்த ரெகுலர் பட்டன் இருக்கு. இந்த ரெகுலர் பட்டன் அப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா இது எஜெக்ட் ஆகும். சரிங்களா, இது எஜெக்ட் ஆன பிறகு இதுல ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அதுல வேற நியூ ஹார்ட் டிஸ்கை வச்சு நீங்க மறுபடியும் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது அந்த சர்வர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது நீங்க பண்ணிக்கலாம், which is called hot swappable. நீங்க சர்வரை வந்து ஷட் டவுன் பண்ண வேண்டாம், எதுவுமே ஹார்ட்வேர் ஃபெயிலியர் வந்து நம்ம ILO அந்த அதுல இருந்து தான் சார் பார்க்க முடியும். ஆமா, ஹார்ட்வேர் ஃபெயிலியரை நீங்க ILO-ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது உங்களுக்கு அலர்ட் வரும், மீன்வைல் உங்களுக்கு ஏதோ ஹார்ட்வேர் ஃபெயிலியர்னு அலர்ட் வரும். அண்ட் ஆல்சோ ILO-ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கலாம், எந்த ஹார்ட் டிஸ்க் பர்టిక్యులர் பார்த்துட்டு வெண்டருக்கு கேஸ் ரைஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆமா, நான் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ஷாட் இருக்கேன், காமிக்கிறேன். கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பார்க்கறது என்னன்னு. ஃபைன். ஸோ இட்ஸ் சப்போர்ட் ஹாட் ஸ்வாப்பபிள், அது அந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் RAID 6க்கு போறேன் நான். இப்போ பார்க்க போறது RAID 6. ஸோ RAID 6 எங்க யூஸ் பண்றாங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் டேட்டா டிரைவ். அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது OS-ல யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் OS-ல யூஸ் பண்ணது கிடையாது. என்னோட ப்ரொடக்ஷன்ல RAID 1 அண்ட் RAID 5 மட்டும்தான் OS-ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். RAID 6 எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. RAID 6 இட்ஸ் ஒன்லி ஃபார் டேட்டா. உதாரணத்துக்கு இப்போ ஒரு விண்டோஸ் பிசிக்கல் சர்வரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த விண்டோஸ் பிசிக்கல் சர்வர்ல 10 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. சரியா, 10 ஹார்ட் டிஸ்க் வச்சுப்போம். நீங்க 2 RAID கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த 2 ஹார்ட் டிஸ்க் கம்பைன் பண்ணி யூ கேன் கான்ஃபிகர் RAID 1. மிச்சம் இருக்க ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கம்பைன் பண்ணி யூ கேன் கான்ஃபிகர் RAID 6. இது ஒன்லி ஃபார் OS, C டிரைவ் மட்டும். இதுல நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்ப ஏன் RAID 6 போறோம்? நீங்க RAID 5 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா RAID 6 ஈஸி. ஸோ RAID 5ல நான் சொல்லியிருக்கேன் N-1 டெக்னாலஜி அப்படி சொன்னேன். RAID 6ல உங்களுக்கு அது N-2 டெக்னாலஜி. RAID 6 அப்படிங்கிறது ஸோ RAID 6 பொறுத்த வரைக்கும் அட் எ டைம் உங்களுக்கு 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் வந்து இதை எடுத்துக்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட் தான். RAID 6 வரைக்கும் ஸ்ட்ரிப்பிங் வித் டபுள் பேரிட்டி. நீங்க RAID 5ல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரிப்பிங் வித் சிங்கிள் பேரிட்டி அப்படி நோட் பண்ணிக்கோங்க. RAID 5 அப்படிங்கிறது ஸ்ட்ரிப்பிங் வித் சிங்கிள் பேரிட்டி which is N-1. RAID 6 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிப்பிங் வித் டபுள் பேரிட்டி, டபுள்னு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரிப்பிங் வித் டபுள் பேரிட்டி N-2. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னன்னு. இட் கேன் டாலரேட் மேக்ஸிமம் 2 ஹார்ட் டிஸ்க். இந்த RAID 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே டைம்ல 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு அப்படின்னா டாலரேட் பண்ணிக்கும். சரிங்களா, இதுல மினிமம் எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்கணும் அப்படின்னா 4 ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். மேக்ஸிமம்
32 ஹார்ட் டிஸ்க். பட் 32 வந்து ப்ரொடக்ஷன்ல எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. லாஜிக் படி சப்போர்ட்டட் வந்து 32, பட் 32 மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுல போட்டா தெரியும். மேக்ஸிமம் RAID 5 மேக்ஸிமம் டிஸ்க். ஸோ RAID 6 ஓட மேக்ஸிமம் டிஸ்க் பாருங்க 12 to 16 தான். ஆக்சுவலா இதுல வந்து உங்களுக்கு 32 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். ஆனா ப்ரொடக்ஷன்ல ஒன்லி 12 ஒரு 20 அதுக்குள்ள நீங்க வச்சுக்கலாம். இதுக்குள்ள நீங்க வந்து போட்டுக்கலாம். 12 ஹார்ட் டிஸ்க் ஒரு 12 ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்க போட்டுக்கலாம். அதுதான் ரெக்கமெண்டட் வே. கேஸ் சப்போர்ட்டட் அப்படிங்கிறது அவன் நிறைய கொடுப்பான். ஆனா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி ஃபுல்லா நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிடும். அதனால எப்பயுமே வந்து கம்மியான ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? ஸோ மினிமம் 4 மேக்ஸிமம் 32. பட் ப்ரொடக்ஷன்ல நம்ம எத்தனை ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிறோம்? ஒரு 18 ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்க முடியுமா கிட்ட வச்சுக்கலாம். பட் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். சரிங்களா? ஃபைன். ஸோ ஸ்ட்ரிப்பிங் வித் டபுள் பேரிட்டின்னு வச்சுக்கோங்க, N-2ன்னு வச்சுக்கோங்க. இட் கேன் டாலரேட் 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர். இது வந்து 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியரை டாலரேட் பண்ணும். இட்ஸ் ஹாட் ஸ்வாப்பபிள். ஹாட் ஸ்வாப்பபிள்னா நீங்க அந்த 2 ஹார்ட் டிஸ்கையுமே அந்த ப்ரொடக்ஷன்ல சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சர்வரை ஷட் டவுன் பண்ணாம யூ கேன் ரீப்ளேஸ் த ஹார்ட் டிஸ்க். சரிங்களா? நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ இதுல 4 ஹார்ட் டிஸ்க் மினிமம் சொல்லியிருக்கேன்னா இது 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. I can recover the data from here. எனக்கு ஸ்டில் என்னோட சர்வர் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இம்பாக்டும் கிடையாது. சரி கேஸ், இது ஓஎஸ் நம்ம போட மாட்டோம். டேட்டா ஒன்லி ஃபார் டேட்டா. சர்வர் விட்டுருங்க, டேட்டா மட்டும் வச்சுக்கோங்க. இது எங்க கான்ஃபிகர் பண்ணுவாங்கன்னா ஸ்டோரேஜ்ல கான்ஃபிகர் பண்ணுவாங்க மேக்ஸிமம். நான் காமிச்சேன் இல்லையா சான் ஸ்டோரேஜ். இந்த சான் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, இந்த சான் ஸ்டோரேஜ்ல என்ன இருக்கு? சான் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கை இதுல காமிக்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இது வந்து சான் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சான் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது. அப்பல காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கை சிங்கிள் வால்யூமா கொடுக்கறது தான் சான் ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ்ல என்ன இருக்கும்னா ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது, வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஹார்ட் டிஸ்க் இருக்கும் அல்லது எஸ்எஸ்டி இருக்கும். அந்த எஸ்எஸ்டி அல்லது ஹார்ட் டிஸ்கை மல்டிபிள் வால்யூமா கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி கன்வெர்ட் பண்றப்ப இது ஸ்டோரேஜ் என்ன பண்ணுவாங்க? இந்த RAID 6 வந்து நோட் பண்ணிக்கோங்க. RAID 6 வந்து நம்ம OS யூஸ் பண்ண மாட்டோம். RAID 6 ஒன்லி ஃபார் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் லெவல்ல the storage team will configure the RAID 6 on SAN storage. இந்த SAN storageல RAID 6 கான்ஃபிகர் பண்ணி தான் எல்லா டேட்டாவும் வச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ எனக்கு என்னோட ஸ்டோரேஜ் ரன் ஆகிட்டு இருக்கு, 2 ஹார்ட் டிஸ்க் திடீர்னு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப என்னோட டேட்டாவை இங்கேருந்து ரெக்கவர் பண்ண முடியும். லைக் ஸ்டில் என்னோட ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த டேட்டா. சரிங்களா? என்னோட டேட்டாவை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஃபைன். ஸோ இதில் மெயினான பாயிண்ட் RAID 6 அப்படிங்கிறப்ப முக்கியமான பாயிண்ட் ஸ்ட்ரிப்பிங் வித் டபுள் பேரிட்டி N-1 டெக்னாலஜி. இட் கேன் டாலரேட் 2 hard disk. It can tolerate 2 hard disk failure, and the RAID 6 mostly used on data and storage. நம்ம ஸ்டோரேஜ் லெவலில் யூஸ் பண்ணுறோம், சர்வர் லெவலில் யூஸ் பண்ணுவோம். சர்வர் லெவலில் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒன்லி ஃபார் டேட்டாவில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேட்டா இதில் நம்ம ஃபிசிக்கல் சர்வரில் ஓஎஸ்க்கு ஒரு ரைடு கிரியேட் பண்ணிடுவோம். சி டிரைவ் ஒரு ரைடு கிரியேட் பண்ணுவோம். டி டிரைவ் இ டிரைவுக்கு நம்ம தனியாக ஒரு ரைடு கிரியேட் பண்ணுவோம். இது ப்ரொடக்ஷனில் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதுல மினிமம் 4 ஹார்ட் டிஸ்க் மினிமம் இருக்கணும். மினிமம் 4 ஹார்ட் டிஸ்க் இருந்தால் தான் உங்களால் கான்ஃபிகர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே அது கேட்கும், இல்லாட்டி இது கேட்காது. ஒரே நிமிஷம் அந்த டேட்டா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சார். இந்த 3 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபெயிலியர் சார். ஃபெயிலியர் தான். 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஃபெயிலியர்ல தான் வரும். இத பொறுத்த வரைக்கும் 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்னா நம்ம ஓகே சார். N-2 2 ஹார்ட் டிஸ்க் மேக்ஸிமம் 2 தான் டாலரேட் பண்ணும், அதுக்கு மேல டாலரேட் பண்ணாது.
ஸோ எப்படி வச்சுப்பாங்கன்னா ஒரு 10 ஆர்டிஸ்க்கு ஒரு ரைடு 6 போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு அதுல வந்து 20 ஆர்டிஸ்க்கு 30 ஆர்டிஸ்க்கு இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரே ரைடு போட மாட்டாங்க. ஒரு 10 ஆர்டிஸ்க்கு ஒரு ரைடு 6, இன்னொரு 10 ஆர்டிஸ்க்கு ஒரு ரைடு 6, இன்னொரு 10 ஆர்டிஸ்க்கு ஒரு ரைடு 6, இந்த மாதிரி வேற வேற ரைடு போடுறதுனால டேட்டா அவங்களுக்கு ஈஸியா லாஸ் ஆகாது. ஓகே, ஸோ ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இதுல நான் ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும் ஓரளவு ரைடை பத்தி, நீங்க ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்குன்னு ஓரளவு புரியும். ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல ப்ரோ. இப்போ தெரியுதா? ஓகே. இது வந்து ஒரு டெல்லோட ஒரு ஐடி ரேக். இது இந்த டெல் ஐடி ரேக்ல ஐஎல்ஓ இது ரைட் எப்படி கான்ஃபிகர் ஆகுதுன்னு காமிக்கிறேன். நீ லோட் ஆகலீங்க தெரியும். இந்த வர ஸோ இதுல பாருங்க, இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க, பிசிக்கல் டிஸ்க் அப்படின்னு இருக்குது. பிசிக்கல் டிஸ்க்ல 2 டிஸ்க் காமிக்கிறாங்க, விர்ச்சுவல் டிஸ்க்ல ஒரு டிஸ்க் இருக்கு. இது வந்து டெல் சர்வரோட ஐடி ரேக்ல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்றது. ஸோ பிசிக்கல் டிஸ்க் 2 போட்டிருக்கு பாத்தீங்களா? கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாருங்க, விர்ச்சுவல் டிஸ்க்னு ஒன்று இருக்குது. ஸோ ரைடை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். பிசிக்கல் டிஸ்க் விர்ச்சுவல் டிஸ்க் இருக்கும். ஸோ பிசிக்கல் டிஸ்க் பாத்தீங்கன்னா 2 ஆர்டிஸ்க் இருக்கு. சாலிட் ஸ்டேட் டிஸ்க், SSD. இதுல 500 GB ஒரு SSD இருக்குது. தென் இன்னொரு 500 GB ஒரு SSD இருக்குது. ஸ்லாட் 0ல ஒரு SSD ஹார்ட் டிஸ்க் போட்டுருக்கோம். ஸ்லாட் 1ல ஒரு SSD போட்டுருக்கோம். ஸ்டேட் ஆன்லைன் அப்படிங்கிறது ஹார்ட் டிஸ்க் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதுல ஆஃப்லைன் இல்ல இன்ட் மார்க் போட்டு இருந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்னு அர்த்தம். இதுல விர்ச்சுவல் டிஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. விர்ச்சுவல் டிஸ்க்ல பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் டிஸ்க் ஆன்லைன் ரைடு 1 நல்லா பாருங்க. இங்க என்ன போட்டிருக்கு? ரைடு 1 கான்ஃபிகர் ஆயிருக்கா? ரைடு 1ல ஸ்டோரேஜ் சைஸ் பாத்தீங்கன்னா 446, அதாவது 500 GB ஹார்ட் டிஸ்க். சொல்லுங்க. இன்னொரு இது காமிக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இதுவும் ஒரு டெல்லோட ஐடி ரேக் தான். ப்ரோ ஸ்கிரீன் தெரியல ப்ரோ. இப்ப தெரியுதா? எஸ் விசிபிளா தெரியுது, விசிபிள். தெரியுது. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த டெல் தான், டெல்லோட இதான் ஐடி ரேக் தான். லேட்டஸ்டா ஒரு இஷ்யூ சொன்னோம்ல, அந்த இஷ்யூல வந்தது. இது பாருங்க, டெல் பவரேஜ் R440 சர்வர். இதுல வந்து விண்டோஸ் 2016 போட்டிருக்கோம். ஹைப்பர்-வி சர்வர் இது. இதுல கீழே பாருங்க, ஃபால்ட் டிடெக்டர் ஆன் டிரைவ் 6 இன் டிஸ்க் டிரைவ் பே 1. 2 ஆர்டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுல பாருங்க, பிசிக்கல் டிஸ்க் 7 டிஸ்க் போட்டிருக்கு, விர்ச்சுவல் டிஸ்க் 2 போட்டிருக்கு. அப்படின்னா 2 ரைடு கான்ஃபிகர் ஆயிருக்கு.
RAID 1 அண்ட் RAID 5 ரெண்டு கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஒரே சர்வர்ல ரெண்டு RAID கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. பாருங்க, RAID 1 RAID 5. RAID 1 ஆன்லைன்ல இருக்குது, RAID 5 failed, which means RAID 1ல we have configured OS நம்ம OS குள்ள வந்துருச்சு. பட் RAID 5ல we have configured data loss. ஏன்னா RAID 5 ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரெண்டு ஆடிஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. Bro, RAID 6 புரியல bro, RAID 6 தான bro டேட்டாக்கு. RAID 5 டேட்டா வச்சுக்கலாம். See, RAID 1 வந்து only for OS. Okay, RAID 5 and RAID 6 ரெண்டுமே டேட்டா வச்சுக்கலாம். OS and data. புரியல என்னங்க? கரெக்ட் தான் bro, OS and data RAID 5. OS and data ரெண்டுமே நீங்க வச்சுக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான் அது. ஓகே. இப்போ இந்த கேஸ்ல நம்மளுக்கு OS பூட் ஆகும், பட் டேட்டா மட்டும் நம்மளால இது பண்ண முடியாது இல்லைங்களா? கரெக்ட். OS பூட் ஆகும், உங்களால சர்வர் லாகின் ஆகும், டேட்டா உங்களால பார்க்க முடியாது. கரெக்ட் ஆயிடுச்சு. டேட்டா ஓபன் பண்ணா கரெக்ட்னு காமிக்கும். இதுல பாருங்க, ஃபெயில்டு ஸ்லாட் நம்பர் 4 நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்லாட் லைக் அந்த ஹார்ட் ஸ்லாட் டே 0 ஸ்லாட் 0 1 2 3 4 இருக்கும். அதுல 4th ஹார்ட் டிஸ்க்கும் 6th ஹார்ட் டிஸ்க்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் கேளுங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு செஷன் போகுது, நாளைக்கு RAID கண்ட்ரோலர்னா என்னன்னு சொல்லி எடுக்கிறேன். எஸ், நீங்க அந்த டிஸ்க் RAID 5 ஓட ஸ்கிரீன்ஷாட் காட்றேன்னு சொன்னீங்க. புரியுது? RAID 5 ஓட ஸ்கிரீன்ஷாட் காட்றேன் நீங்க. இதாங்க இப்ப காமிச்சல, இதுதான் சொன்னேன் நானு. இதுல RAID 5 காமிச்சதுல. ஓகே. இல்ல காமிச்சல பாத்தீங்களா இல்லையா? RAID 5 போட்டுச்சா இல்லையா? RAID 1 RAID 5 பார்த்தேன் bro. நான் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா வேற ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இல்ல நான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல ஒரு இஷ்யூ வந்துச்சு, அத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. இங்க இருந்துச்சு RAID 5 இருக்குல்ல, RAID 1 RAID 5 அதிலே போட்டு பாருங்க. ஸ்டேட்டஸ் பாருங்க. கிரீன் கலர் மார்க் இருக்கிறது வந்துட்டு ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெட் கலர் மார்க் வந்துட்டு ஒர்க் ஆகல அப்படின்னு அர்த்தம். கேஸ் அதுல இன்னும் நல்லா பாருங்க, ஒரே நிமிஷம். இன்னொன்னு இந்த இடத்துல நல்லா பாருங்க, சைஸ் பாருங்க. இதோட சைஸ் பாருங்க, ஜஸ்ட் 300 GB தான். இதோட சைஸ் பாருங்க 2.28 TB. தெரியுதா உங்களுக்கு? RAID 5 டேட்டா இருக்குது, அதனால 2.28 TB இருக்குது. RAID 1ல ஒன்லி OS தான் இருக்கு, அதனால 300 GB தான் கொடுத்துருக்கோம். இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி, நாளைக்கு என்ன டாபிக் தெரியும்? RAID கண்ட்ரோலர். ஓகே. அது ஸ்கிராச்ல இருந்து எடுக்கிறது வீக்கெண்ட்ல பண்றீங்களா அப்போ? ஃப்ரைடே? இல்ல நாளைக்கு எடுக்கிறது தான். என்ன ஓகே. நாளைக்கு RAID நாளைக்கு இது நாளைக்கு இந்த இது ஃப்ரைடே எடுத்தது பண்றேன்னு சொன்னீங்க. ஆமா, அதுவும் எடுக்கிறேன், இதுவும் ரெண்டுமே இருக்கு. RAID ஏன்னா அந்த டாபிக் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு டாபிக் எடுத்து அதை விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ RAID நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அல்லது நம்ம ஃப்ரைடே எடுத்த கிளாஸை முடிச்சுட்டு தென் RAID கண்ட்ரோலர் எடுப்பேன். லாங் கிளாஸ் மாதிரி இருக்குங்களா? ஒரு 2 hours மேல அந்த மாதிரி சொல்றேன். ஒரு நிமிஷம். இது இப்ப RAIDல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல அந்த RAIDல வந்து 10 ன்னு ஒன்னு இருக்குல ப்ரோ. So 0156 அப்படிங்கிறது அட்வான்ஸ் லெவல். அது நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன்ல நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா அது ஸ்டோரேஜ்ல தான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க, நம்ம அதை பெருசா யூஸ் பண்றது இல்ல. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது RAID 0 1 5 6 இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸ் கொஞ்சம் லாங்கா போகுமா தெரியும். இந்த RAID முடிச்சிடுறேன், அதுக்கு நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்லைடுலயும் ஹாட் ஸ்வாப் பண்ணலாமா? ஹார்ட் டிஸ்க் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
0 இல்லையா? ரைடு 1ல ரைடு 1ல ஹாட் ஸ்வாப்பபிள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கான்ஃபிகரேஷன் பொறுத்து. சில நேரங்களில் சப்போர்ட் பண்ணும், சில நேரங்கள் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அதை நான் வந்து அந்த வெண்டார்ட்டே நான் வந்து கேட்டிருக்கேன், கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். அவன் என்ன சொல்றான்னா ரொம்ப லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் வந்து ரைடு 1 ஸ்வாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ண முடியாது சொல்றான். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஹார்ட் டிஸ்க்கு கான்ஃபிகரேஷனு, டிபெண்ட்ஸ் ஆன் த அதோட மேக். ரொம்ப லேட்டஸ்ட் மேக்கா இருந்துச்சுன்னா we can do that. ரைடு 5னா எல்லாமே சப்போர்ட் ரைடு 5 மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஹாட் ஸ்வாப்பபிள் வந்துரும். அது அதோட நேச்சரே ஹாட் ஸ்வாப்பபிள் உண்டு. ஓகே. So I think ரைடு good to close ரைடு நினைக்கிறேன். So டவுட் இல்ல, நான் க்ளோஸ் பண்றேன். ஓகே. ஓகே யா, நாளைக்கு டாபிக் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? நாளைக்கு என்ன பண்ண போறோம்னா ரொம்ப ஸ்கிராச்ல